அதான் இந்த நாட்கள் கர்த்தர் வார்த்தை கொடுக்குறாரு. யாரை நம்பி போகாதீங்க. உங்களுக்கு விட்டதிலே வராதுங்க. கடைசி வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க. முதல்ல நீங்க உங்க முழங்கால முட்டக்குங்க. தளர்ந்த கரங்களில் வானத்துக்கு நேராக விரிங்க. பிசகி போய் கிடக்கிற முழங்கால நிமிர்த்துங்க. தேவனுக்கு சமூகத்துல நிமிர்த்தி நின்று ஜோம் பண்ணுங்க. முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. உங்கள் பாதை செவ்வை ஆகணும்னா முழங்கால் நில்லுங்க. அதான் வேதவசனம் சொல்லுங்க. முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுங்கள். நம்ம வழி செவையா ஆகணும் அப்படின்னா நம்ம முழங்கால் நிற்கணும். நீங்க முழங்கால் நிற்காத பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது. இல்லைன்னா நம்ம குளம்பல்ல வாசித்த மாதிரி முழுவதிலிருந்து நீங்க கண்ணீர் விடுங்க. முழுவதிலிருந்து கண்ணீர் விடுறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் தேவனை சரியா அறியலன்னு அர்த்தம். முழுவதும் உட்கார்ந்து புலம்பி புலம்பி அழுது